ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு அசத்தலான கடாய் பன்னீர் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப எளிமையானது. ஸோ நம்ம ஒரு 15 மினிட்லேருந்து 20 மினிட்குள்ளார இந்த டிஷ் பண்ணி நம்ம முடிச்சிடலாங்க. ஸோ இப்போ வாங்க இது எந்த மெத்தடில் எப்படி செய்யணும்னு சொல்லி கிச்சனுக்குள்ளார போயிடலாம். ஸோ இப்போ இந்த கடாய் பன்னீர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட்டு சில மசாலாஸ் எல்லாம் ஸ்பைசஸ் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அரைச்சி இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேன் எடுத்துகிட்டு இதில் 2 ஸ்பூன் நான் தனியா எடுப்பதை ஆட் பண்ணியிருக்கேன், முழு தனியா. அதுக்கப்புறம் சோம்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஜீரகம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூனை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ட்ரை ரோஸ்ட்டாக நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி இதில் ஒரு 4 சில்லி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மிளகு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன்னு, பட்டை 1 பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம், 2 கிராம்பு. ஸோ இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை நம்ம தனியாக பவுடர் பண்ணி எடுத்துடலாம். ஸோ மீடியம் ஃப்ளேம் வச்சு கொஞ்சம் நல்லா ஸ்மெல் மட்டும் வர மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொன்று ஆட் பண்ண போகிறோம். நம்ம இதுவும் அரைச்சி தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதனால் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் ஆட் பண்ணி, ஒரு வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிரேவிக்காக 2 தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கிறேன், மீடியம் தக்காளி. ஸோ இதுவும் நல்லா கொஞ்சம் மைல்டாக நம்ம இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம கிரேவிக்கோசரம் பார்த்திங்கன்னா முந்திரி, அதாவது கேஷ்யூ ஒரு 6லேருந்து 7 கேஷ்யூ எடுத்திருக்கேன். இது ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இது நம்ம வறுத்து அடைக்க போகிறோம். ஸோ இதுவும் தனியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ 1 கப் நான் பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன், 200 கிராம். அதுக்கப்புறம் குடைமிளகாய் 1 எடுத்திருக்கேன், கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ மறுபடியும் நம்ம அதே பேனில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி இந்த பன்னீர் எல்லாம் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது எப்போ நீங்கள் பன்னீர் டிஷ் பண்ணாலும் இந்த மாதிரி பட்டரில் ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணால் நமக்கு அந்த அரோமா, அதுக்கப்புறம் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. ஸோ அந்த கடாய் பண்ணியிருக்கான்னா அந்த ஸ்மெல் அரோமாஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக அப்படியே இருக்குங்க. நீங்கள் தாபாவில் எல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் அங்கே நிறையா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதே ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதே ஸ்டைல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்லேயும் இந்த ஸ்டைலில் தான் செய்வாங்க. ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் இது செய்ய போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அதே பேனில் கொஞ்சம் நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மீடியமாக நான் கட் பண்ணால் ஒரு பெரிய வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் நம்ம நல்லா ப்ரௌன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் இதை இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அரைச்சி எடுத்திருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கின வாட்டி நம்ம கட் பண்ணி வச்சு இந்த குடைமிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் கொஞ்சம் சாத்தே பண்ணட்டும். ஸோ அதுக்கப்புறம் தேவைக்கான உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து அரைச்சோம்ல அந்த தனியா, அதெல்லாம் அந்த ட்ரை மசாலா இதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பேஸ்ட்டும் நம்ம அரைச்சோம், அதாவது முந்திரி, அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளி, அந்த வெங்காயம் அதெல்லாம் அரைச்சோம். அதுவும் இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 பை 1 நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதை வறுத்து தான் அரைச்சோம். ஸோ அதனால் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வறுக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. ஸோ இதில் இப்போ காரத்துக்கான கொஞ்சம் நான் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனியாத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணி கழுவி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த நம்ம வதக்கின ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் ஒரு 5 மினிட் மூடி வச்சு இதை நம்ம நல்லா கொதிக்கிறதுக்கு விடலாம். ஸோ இந்த டைமில் நீங்கள் டேஸ்டிங் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி டேஸ்ட்டு பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம மூடி வச்சு ஒரு 5 மினிட் நல்லா கொதித்து வரட்டும், வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 5 மினிட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிரேவி ஓரளவுக்கு நல்லா அந்த கெட்டி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சுங்க, திக்காக வந்துடுச்சு. ஸோ இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி எடுத்த பட்டரில் ரோஸ்ட் பண்ணியிருந்தேன் இந்த பன்னீரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் பன்னீர் ஆட் பண்ண வாட்டி நான் கசூரி மேத்தின்னு சொல்லுவோம் நம்ம, அதாவது காஞ்ச அந்த வெந்தயக்கீரை, இதை வீட்லேயே நான் ப்ரிப்பேர் பண்ணிக்குவேங்க. ஸோ அதை இது மேலே லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணால் அந்த அரோமா ஸ்மெல் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மணக்க நல்லா அசலான நல்லா அசத்தலான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் இன்றைக்கி புல்கா தான் செஞ்சுருந்தேன், புல்கா ரொட்டி தான் செஞ்சுருந்தேன். ஸோ அதுவும் இன்னொரு சைடு எனக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ நம்ம இந்த ரொட்டியில் அதாவது இந்த புல்கா இதில் எந்த விதமான ஆயிலும் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி சப்பாத்தி ஆட்டம் நம்ம செஞ்சு இந்த கடாய் பன்னீருக்கு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், காம்பினேஷனும் பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி புல்கா நான் செஞ்சு இது ரெடி பண்ணிட்டேங்க.
ஸோ இப்போ வந்து நமக்கு ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பவுலில் நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ கம கம மணத்தோட நல்லா வந்து அசத்தலான டேஸ்ட்டோட நமக்கு கடாய் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லி எங்கள் ஃபீட்பேக்கெல்லாம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சர்மி கிச்சன் 786 புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் இன்பாக்ஸுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இந்த டிஷ்ஷோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.